தேவி தாங்களா? என் பாதங்களை எதற்கு? தலைவராக தன்னுடைய கடமையை செய்பவர் பாதத்தில் லக்ஷ்மி இருப்பாள். என்னுடைய கண்ணோட்டத்தில் லக்ஷ்மி இருக்க வேண்டியது பாதங்களில் அல்ல. ஏனெனில் லக்ஷ்மியே என்னை நாராயணன் ஆக்குகிறார். அப்படியென்றால் நீங்கள் எழுந்து கொள்வதற்கான நேரம் வந்துவிட்டது. நானும் போக வேண்டும். தேவி, இன்னும் என் மீது கோபமா? என்னுடைய கோபத்தை நிலத்தில் கலந்து உங்களுடைய பாதத்தில் அந்த சினத்தை விட்டுவிட்டேன். கோபம் மறைந்திருக்கலாம், ஆனால் இன்னும் வருத்தம் உள்ளதல்லவா? எனக்கு வருத்தம் கிடையாது, அதை நீங்களே அறிவீர்கள். என்னுடைய வேலை இங்கு முடிந்த பிறகும் காரணமில்லாமல் என்னால் இங்கு இருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு இடம் என்பது எனக்கு நிலை அல்ல. நம் உடல் முழுவதும் அழுக்காகிவிட்டது. விஷ்ணுவோட அழுக்குல தானே நாம உருவாயிருக்கோம். ஏனென்றால் வழியில் ஆனந்தம் இருக்கிறது. இது தேன். கைத்தப், பிடி, இந்த தேனை குடி. இனிப்பை சாப்பிட்டு மற்றவர்களுக்கு காயத்தை உருவாக்குவது மிக ஆனந்தமானது. மகனே, மகனே! ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. பார்த்தாயா கைதாப், யார் நிழலிலிருந்து தப்பித்து வந்தோமோ அவரின் பூஜை தான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொண்டாட்டத்தை நாம் அழிவாக மாற்றிவிடலாம். நாராயணரின் வழியிலிருந்து உருவாகி இருக்கிறோம். மற்றவர்களுக்கும் அதே வழியை திருப்பிக் கொடுப்போம். இவ்வாறு செய்யாதீர்கள், இல்லை என்றால் கடவுள் நாராயணர் உங்களை தண்டிப்பார். சரி, பார்ப்போம் நாராயணர் காப்பாற்றுகிறாரா என்று. நாராயணர்
மகனே, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. துஷ்ட பாலகனே, மகனே சீக்கிரம் வா, இங்க இருந்து செல்லலாம். பார்த்தீர்களா, என் நாராயணன் என்னை காப்பாற்றி விட்டார். हितन में भगवन सर्वन तूमर हसी तक वता। யார் நீ? பிரம்மனின் மானசீக மகன், மாரீசனின் புத்திரன். மனிதர்கள், தேவர்கள், அசுரர்கள், நாகம் மற்றும் பறவைகளின் தந்தை முனிவர் கஷ்யப். நாராயணரால் உருவானவர்கள் நாங்கள். எங்களை அழிப்பது கடினம். நன்றாக தெரியும் எனக்கு. உங்களை என்னால் அழிக்க முடியாது, ஆனால் நிரந்தரமாக உங்களை இங்கு அடைத்து வைக்க முடியும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த அக்னியில் அடைப்படுவீர்கள். இந்த அக்னிதான் அசுரர்களாகிய எங்கள் விதியில் இருக்கிறதென்றால் இந்த அயக்ரீவனும் ஒரு அசுரன்தானே. என்னை சாம்பலாக்குங்கள், இப்பொழுதே அழித்து விடுங்கள். அழிக்க ஆசைதான், ஆனால் என்னால் இயலாது. ஒரு தந்தையால் தான் பெற்ற பிள்ளையை கொல்ல இயலாது. அது உன்னை போல் ராட்சசனாக இருந்தாலும் கூட. நான் ஒரு ராட்சசன்தான், நான் ஒரு ராட்சசன்தான். ஒரு மகன் ராட்சசனாக மாறுவதற்கு காரணம் என்ன? உம்மை போல் ஒரு தந்தை அவனிடத்தில் பாரபட்சம் காட்டுவதால் தான். தேவர்களுக்கு அனைத்தையும் வழங்கிவிட்டீர்கள், அசுரர்கள் ராட்சசர்களை பாதாள உலகத்தில் தள்ளிவிட்டீர்கள். உன்னுடைய இந்த நிலைக்கான காரணம் நீ செய்த பாவங்கள் தான். இன்றும் நீ பாவத்தின் செயலாக இந்த துஷ்டர்களை பாதுகாத்திருக்கிறாய். அப்படி என்றால் இவர்களை யார் பாதுகாப்பது? நீங்களும் பாதுகாக்க மாட்டீர்கள், உங்கள் நாராயணரும் பாதுகாக்க மாட்டார். இவர்களையும் பாதுகாக்க வேண்டும் அல்லவா?
சொல்லுங்கள், உங்களது நாராயணராக என்னை ஏற்றுக்கொள்வீர்களா? நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் தான் நாராயணன். இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நாளை பிரபஞ்சம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளும். இந்த அயக்ரீவன் தான் நாராயணர் என்று. பிரபஞ்சமே இந்த அயக்ரீவனுக்கு பூஜை செய்யும். இந்த தேவலோகம், இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், பிறகு லக்ஷ்மி. இவை அனைத்தும் எனக்கு சொந்தமாகும். நாராயணருக்கு அல்ல. அந்த நாராயணரிடமிருந்து அனைத்தையும் நான் நிச்சயம் பறித்துக் கொள்வேன். எனக்கு உத்தரவு கொடுங்கள். ஆனால் என் இதயத்தில் தங்களை காண வேண்டிய ஆசை உண்டானால் ஆசைகளால் அது முடியாது நாராயணரே. உங்களின் செயலால் தான் முடியும். உங்களது செயல்களாலும் அதோடு முயற்சிகளாலும் தான் என்னை பார்க்க முடியும். சற்று பொறுங்கள் தேவி. இதெல்லாம் என்ன? முயற்சி. நில்லுங்கள். ஒரே ஒரு வேண்டுகோள். என் கண்களை பாருங்கள். அதை பார்த்துக் கொண்டே செல்லுங்கள். திரும்பிச் செல்ல வேண்டாம். எதற்காக? ஏனால் லக்ஷ்மியின் பாதங்கள் வரும்போதே அழகாக இருக்கும், செல்லும் போது அல்ல.
லக்ஷ்மி எல்லா மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், திறமை, இன்னும் நிலையான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார்கள். சந்தோஷம் என்றால் என்ன? ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அது அடையும் போது கிடைக்கும். இல்லை என்றால் அடைந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது கிடைக்கும். பின்பு திறன். திறன் என்றால் என்ன? என்ன கனவுகளை கண்டாயோ சக்தியோடு அந்த கனவுகளை கண்டால் பலனுண்டு. இல்லையெனில் அந்த கனவில் கிடைக்கும் சக்தியை உங்களோடு சேர்த்து மற்றவர்களுக்கும் அதை கொடுக்க வேண்டும். பின்பு சமநிலை, நிலையான வாழ்க்கை. நாம் மற்றவர்களுக்கு சரிசமமாக இருப்பதா, இல்லை மற்றவர்கள் நமக்கு சரிசமமாக இருப்பார்களா? இதற்குள் இருக்கும் வித்தியாசம் தெரிந்துவிட்டால் உங்களுக்கும் சமநிலை புரிந்துவிடும். சந்தோஷம், திறன், சமநிலை அடைவதற்கான ஒரே வழி ஒன்று மட்டும்தான், அன்பு. ஓர் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய அன்பை எல்லா இடங்களிலும் பயன்படுத்தினால் அவர்களுக்கு சந்தோஷம் நிச்சயம் கிடைக்கும். ஏனென்றால் யாவரும் கெட்டவர் இல்லை அல்லவா? ஆகையால் உங்கள் அன்புதான் உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையில் அதை எதிர்கொள்ள வேண்டிய தைரியத்தை கொடுக்கும். ஒன்று ஞாபகம் இருக்கட்டும், பலவீனமாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் எப்பொழுதும் சக்தி தேவைப்படும். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைய வேண்டுமென்றால் அன்பு மட்டுமே போதுமானது. அன்போடு எல்லாரையும் ஏற்றுவிட்டால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சமநிலை கிடைக்கும். நமோ லக்ஷ்மி நாராயணா.